நாங்கள் ரீசெண்டாக போன கோவில் தான் வந்துட்டு இந்த வராகி அம்மன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் பள்ளிகொண்டாவில் தான் இந்த கோவில் இருக்குது. ஆத்தோரத்தில் தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்துட்டு ரொம்பவே நல்லா அழகாக பார்க்க நீட்டாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரோம். எப்படி இந்த கோவில் வந்துட்டு நமக்கு கும்பிடணும்னு தெரியாது, அதே போல் எங்கெங்கே என்னென்ன சாமிகள் இருக்குது அப்படின்றதும் தெரியாது. அதனால் வந்துட்டு அங்கே முன்னாடியே வந்து கவுண்டர்லேயே வந்து கேட்டோம். கேட்டதுக்கு ஒரு லேடி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே விநாயகர் இருக்கார், விநாயகர் கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடே நீங்கள் போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு சாமியாக வந்து நீங்கள் கும்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு அது பிரகாரம் நாங்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே விநாயகர் கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் உள்ளே போனோம். வராகி அம்மன் 16 அடி சிலை வந்துட்டு இங்கே உள்ளார வந்து 16 அடி சிலை வந்து உள்ளே இருக்குது. அந்த சிலைக்கு வந்து நம்மளே வந்து தண்ணியில் வந்து அபிஷேகம் பண்ணலாம், நம்மளே நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம். சாமியோட சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், அது நமக்கு கிடைச்சி எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் வந்துட்டு நம்மளும் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணோம். மிக முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சள் அரைச்சி பூசுகிறாங்க. வராகி அம்மனுக்கு வந்து மஞ்சள் அரைச்சி பூசுறதுன்றது வந்து நினச்சது நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இங்கே மஞ்சள் அரைச்சி பூசுகிறாங்க. மாதிரி வந்து மஞ்சள் அரைச்சி பூசுனா வந்துட்டு நமக்கு நினச்சது நிறைவேறும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது இந்த கோவிலில். அப்படியே நம்ம இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராகி அம்மன் வந்து ஊஞ்சல்லையும் வச்சு இந்த இடத்துல வந்து தாளாட்டுற மாதிரி ஒரு மண்டபம் இருக்குது. அதே போல் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே அப்படியே வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாமி சிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே கும்பிட்டுட்டு நம்ம அழகாக அப்படியே வெளியே வந்துடலாம். நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? நாங்கள் போன வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.